ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி பிரவீன் பூர்வாதில் இருக்கக்கூடிய நவீன் கத்ய சைனிகா 3 அதில் 4th லெசனான ராஜ்ய பாஷா ராஷ்டிர பாஷா ராம்விலாஸ் சர்மா அவர்களால் எழுதப்பட்டது. அதனுடைய விவேச்சனாத்மக் தான் பார்க்க போகிறோம். என்னுடைய த்ரோட் வந்து கொஞ்சம் பெயினாக இருக்குது, த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஸோ அதனால் கொஞ்சம் வாய்ஸ் இதாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம். ராஜ்ய பாஷா ராஷ்டிர பாஷா அதாவது தேசிய மொழி. लेखक परिचय। राजभाषा राष्ट्रभाषा श्री रामविलास शर्मा का निबंध है. இந்த ராஜ்ய பாஷா ராஷ்டிர பாஷான்றது ஸ்ரீ ராம்விலாஸ் சர்மா அவர்களுடைய கட்டுரையாகும். ஆப்கி பிராரம்பிக் சிக்ஷா காவ் மே ஹுயி, அவருடைய ஸ்டார்டிங் அந்த தொடக்க பள்ளி கல்வி அப்படின்றது வந்து காவ் மே கிராமத்தில் தான் இருந்தது. உச்ச சிக்ஷா லக்னோ மே ஹுயி, அடுத்து உயர்நிலை கல்வி அப்படின்றது வந்து லக்னோவில் படித்தார். ஆரம்பமே வே கவிதா லிக்தே தே, ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து அவர் கவிதைகளை எழுதினார். ஃபிர் ஆப்னே ஏக் உபன்யாஸ் அவுர் நாட்டக் லிகா, அதன் பிறகு அவர் வந்து உபன்யாசங்கள் நாட்டகம் அதெல்லாம் வந்து எழுதினார். உஸ்கே பாத் ஆலோசனா காரியமே ஜுட்டு கயே, அதன் பிறகு வந்து அவர் ஆலோசனா அப்படின்னா விமர்சனங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் சஜஷன் கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்களில் ஜுட்டு கயே ஈடுபட்டு இருந்தார். ஆப்கோ சாகித்ய அகாதமி கி ஓர் சே சம்மானித் கியா கயா, அவர் வந்து சாகித்ய அகாடமி விருதுன்னு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அது வந்து மிகப்பெரிய உயரிய விருது. அதனால் விருது கொடுத்து அவர் வந்து சம்மானித் கியா கயா கௌரவிக்கப்பட்டார். आपने पुरस्कार के रूप में मिले रुपयों को साक्षरता प्रसार के लिए दान कर दिया, அவருக்கு கிடைச்ச விருது கொடுத்தா அதுக்கு கிடைக்கும் அமௌண்ட் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த காசை வந்து அவர் சாக்ஷரதா பிரசார் கேலியே எழுத்து அறிவை, சாக்ஷரதா அப்படின்னா எழுத்து அறிவை பரப்புவதற்காக அதை வந்து கொடையாக வழங்கிட்டாரு. லேக் பரிச்சயம். ஹம் பெஹ்லே அங்கிரேசோங் கே குலாம் தே, நாம் வந்து ஸ்டார்டிங் முதல்ல இப்படி ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தோம். அப்பு அங்கிரேசி கே குலாம் ஹே, இப்போ வந்து ஆங்கில மொழிக்கு அடிமையாக இருக்கோம். இஸ் குலாமி கோ தோடு ஃபேங்க்னே கே உபாய இஸ் நிபந்த் மே பத்தாயே கயே ஹே, இந்த அடிமைத்தனத்தை அகற்றி ஒழிப்பதற்காக தூக்கி அடிப்பதற்காக அதற்காக ஒரு உபாயமாக ஒரு வழியாக இந்த நிபந்தம் வந்து பத்தாயே கயேகே எழுதப்பட்டு இருக்கிறது. லேக்குகா சாராஞ்ச். அஹிந்தி பாஷி நேதா, அதாவது ஹிந்தி அல்லாத அந்த மொழியை சாராத தலைவர்கள், ஹிந்தி பேச தெரியாத தலைவர்கள். காந்திஜி அஹிந்தி பாஷி தே फिर भी वे हिंदी में भाषण देकर जनता को मोह लेते थे. காந்திஜி அவர்கள் ஹிந்தி மொழியை சாராதவர் தான், ஆனாலும் அவர் ஹிந்தி மொழியை வந்து அதில் உரையை நிகழ்த்தி பாஷன் தேக்கர் உரையை நிகழ்த்தி சொற்பொழிவாற்றி அதன் மூலியமாக மக்களை கவர்ந்தார் கற்றுக்கொண்டு. ஹிந்தி ஜானே பினா கோயி அகில் பாரதிய நேதா நஹி பன் சக்தா, ஹிந்தி தெரியாமல் யாருமே வந்து ஹிந்தி ஜானே பினா ஹிந்தி தெரியாமல் யாருமே வந்து அகில் பாரதிய அகில இந்திய அளவில் தலைவர்களாக நஹி பன் சக்தா ஆக முடியாது. சுபாஷ் சந்திர போஸ் அஹிந்தி பாஷி ஹோக்கர் பி ஹிந்தி மே பாஷன் தேத்தே தே, சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஹிந்தி மொழியை சாராதவர் தான், ஆனாலும் அவர் ஹிந்தியில் சொற்பொழிவுகளை ஆற்றினார், உரையை நிகழ்த்தினார். வே யஹ் ந சமஜ்தே தே கி இசுசே உன்கி மாத்ருபாஷா அபமானித் ஹை, அவர் வந்து கருதலை என்னன்னா நாம் இந்த மாதிரி உரையை வந்து ஹிந்தியில் பேசுவதால் நம்ம மாத்ருபாஷா அவருடைய தாய்மொழியை வந்து அபமானமாக ஆகும் அப்படின்னு அவர் நினைக்கல. நெஹ்ருஜி கா பாஷன் பூரா பாரத் சுன்தா தாம், நேருஜி அவர்களினுடைய உரையை வந்து முழு பாரதமே வந்து கேட்டது. அப் ஐசா கோயி நேதா நஹி ஹை கியோங்கி அஹிந்தி பாஷி நேதா ஹிந்தி கி அவஹேளனா கர் ரஹே ஹே. அப் ஐசா கோயி, இப்போ வந்து நெஹ்ருஜி மாதிரியான தலைவர்கள், அந்த நம்ம மேலே சொன்ன மாதிரியான தலைவர்கள் எல்லாம் நஹி ஹே இல்லை, கியோங்கி ஏன்னா ஹிந்தி மொழி அல்லாத தலைவர்கள் எல்லாம் வந்து ஹிந்தியை வந்து அவஹேளனா கர் அப்படின்னா புறக்கணிக்கின்றனர். ஆஜ்கே நேதா இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள். காந்திஜி और उनके अनुयायियों ने दक्षिण भारत में हिंदी प्रचार किया है. காந்திஜி மற்றும் அவர்களுடைய அனுயாயி அப்படின்னா ஃபாலோவர்ஸ், அவர் காந்திஜியை வந்து பின்பற்றக்கூடிய மக்கள் இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாம் வந்து தென் பாரதத்தில் ஹிந்தி பிரச்சாரத்தை செய்தனர். காந்திஜி ஜனதா கே பகுத் நஸ்தீக் தே,
காந்திஜி வந்து மக்களிடத்துல வந்து ரொம்பவும் நெருக்கமாக இருந்தார். நஸ்திக் தே. ஆஜ் கே நேதா அங்கிரேசி பிரேமிகை. இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஆங்கிலத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்காங்க. इसलिए जनता के निकट जाने में सफल नहीं हो रहे हैं. அதனால தான் மக்களிடத்துல அவங்கனால வந்து நெருங்க முடியல. அந்த விஷயத்துல அவங்க சஃபல் நஹி வெற்றி அடைய முடியவில்லை. அங்கிரேசி ஜானே வாலே கித்னே. ஆங்கிலம் தெரிந்தவங்க எத்தனை பேர்? हाई स्कूल परीक्षा को मानदंड मानकर किया गया आंकड़ बताता है कि अंग्रेजी पढ़े लिखे केवल 1% है. அதாவது ஹை ஸ்கூல் பரீட்சையில் வந்து எக்ஸாம்ஸில் வந்து ஒரு அளவுகோலாக கருதி கொண்டு அதன் மூலியமாக அனலைஸ் பண்ணி சொல்லப்படுகின்ற விஷயம் என்னென்னா, ஆங்கிலத்தை வந்து படிக்க எழுத தெரிந்தவங்க வந்து வெறும் 1% மட்டும்தான். ஏக் फीसदी है. राजनीतिक कार्यों के लिए अंग्रेजी का उपयोग करने की क्षमता रखने वाले 0.25% से अधिक नहीं है. அதே மாதிரி அரசியல் சம்பந்தமான பணிகள் காரியங்கள்லையும் வந்து ஆங்கிலத்தை உபயோகப்படுத்தக்கூடியவர்களினுடைய அந்த சதவீதம் வந்து 0.25% தான். பிரதிஷத் அப்படின்னா பர்சன்டேஜுக்கு அதிகமாக இல்லை. நஹி ஹை. इनके बल पर संसार का बड़ा जनतंत्र चल रहा है. இந்த பலத்தினோட தான் வந்து அவங்க வந்து இந்த சமூகத்தையே வந்து இந்த உலகத்தையே வந்து அவங்க வந்து ஆட்சி செய்துட்டு இருக்காங்க. அந்த விஷயம் தான். ஏன்னா இங்கிலீஷ் தான் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கு இல்லையா? एक छोटा सा वर्ग अंग्रेजी के बल पर देशवासियों पर राज करता है. ஒரு சிறிய அளவிலான பிரிவினால் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிலம் தெரிந்தவங்களுடைய பலம்தான் வந்து நாட்டு மக்களை வந்து ராஜ்யம் நடக்கிறது. அங்கிரேசிக்கு குலாமி. ஆங்கிலத்திற்கு அடிமையாக இருத்தல். अंग्रेजी के संबंध में कहा जाता है कि यह विश्व भाषा है. ஆங்கிலத்தை பற்றி சொல்லும்போது, அதாவது இங்கிலீஷை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, யஹ் விஸ்வ பாஷாக, அது வந்து ஒரு நேஷ்னல் லாங்குவேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. हिंदी के संबंध में कहा जाता है कि हिंदी भाषा अहिंदी भाषियों पर लादी जाती है. அதே வந்து ஹிந்தியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்தி பாஷா அஹிந்தி பாஷியோம் பர், ஹிந்தி மொழி வந்து ஹிந்தி பேச தெரியாத மக்களின் மேலே லாதி ஜாத்திகை திணிக்கப்படுகிறது, வாலண்டியராக வந்து திணிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. अंग्रेजी या हिंदी, ஆங்கிலமா இல்லை ஹிந்தியா? जब यह सवाल आता है तब लोग अंग्रेजी को ही चुनते हैं. இந்த கொஷின் இங்கிலீஷா ஆர் ஹிந்தியா அப்படின்ற எந்த லாங்குவேஜின்ற கொஷின் வரும்போது அப்போது அந்த சமயத்தில் தப்பு லோக், அப்போ வந்து மக்கள் அங்கிரேசி கோஹி சுன்தேஹே, ஆங்கிலத்தை தான் வந்து தேர்வு செய்கிறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க, சூஸ் பண்ணுறாங்க. इन लोगों को हिंदुस्तानी की गुलामी से अंग्रेजी की गुलामी अच्छी लगती है. இந்த மாதிரியான மக்களுக்கு ஹிந்துஸ்தானியோட, நம்ம இந்தியாவினுடைய அடிமையாக இருக்கிறத விட ஆங்கிலத்தினுடைய அடிமையாக இருக்கிறது வந்து அச்சி லகுத்திகே நல்லதாக இருக்குது. பிராந்துமே பிராந்திய பாஷா, மாகாணத்தில் வந்து அந்தந்த மாகாணத்தில் அந்தந்த மாகாணி மொழி வந்து. नेताओं को स्पष्ट करना चाहिए कि हिंदी अंग्रेजी का स्थान नहीं लेगी. தலைவர்கள் வந்து தெளிவாக ஸ்பஷ்டு கர்னா சாஹியே, தெளிவாக புரிய வைக்கணும். என்னன்னா, ஹிந்தி வந்து ஆங்கிலத்தினுடைய இடத்த வந்து நஹி லேகி, பிராந்த் மே பிராந்திய பாஷா மே ஹி காம் காஜ் ஹோகா. அந்தந்த மாகாணங்களில் மாகாணங்களினுடைய மொழி, தமிழ்நாடுனா தமிழ், கேரளா மலையாளம், கர்நாடகா கன்னடா, அந்த மாதிரியான ஒவ்வொரு பிராந்தியங்களிலும் அந்தந்த பணிகளுக்கான விஷயங்களுக்கு வந்து அந்தந்த அரசு அலுவலகங்களுக்கான பணிகளுக்கு அந்தந்த மாநிலத்தை சார்ந்த மொழிகள் தான் வந்து இருக்கும். प्रांतों के परस्पर व्यवहार के लिए और केंद्रीय राजकाज के लिए हिंदी का व्यवहार होगा. அதாவது பிராந்தியங்களுக்கு இடையான அந்த பரஸ்பர விஷயங்களுக்கு, ஒவ்வொரு மாகாணங்களுக்கு இடையேயான நடக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கும் மற்றும் தலைமை இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடங்களுக்கும் தேவையான அரசு சம்பந்தமான அந்த விஷயங்களுக்கு தான் வந்து ஹிந்திக்கா விவகார் ஹோகா, ஹிந்தி வந்து இருக்கும். लोगों का गलत विचार, மக்களினுடைய தவறான எண்ணம். आज भारत के लोग दूसरी भारतीय भाषाओं से घृणा करके अंग्रेजी को गले लगाते हैं. இப்போ இருக்கக்கூடிய மக்கள் வந்து, பாரதத்தினுடைய மக்கள் தூசரி பாரதிய பாஷாவும் சே,
இன்னொரு நம்ம பாரதத்தினுடைய இன்னொரு லாங்குவேஜ் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இன்னொரு லாங்குவேஜை வந்து கிருணா கர்க்கே வெறுத்து விட்டு அங்கிரேசிக்கோ கலே லகாத்தேஹே ஆங்கிலத்தை தழுவுகின்றனர். लोगों को यह गलत विचार हुआ है कि भारतीय भाषाएं दरिद्र हैं और अंग्रेजी के बिना हमारा काम चल नहीं सकता. மக்கள் வந்து தவறான எண்ணம் கொண்டிருக்கின்றனர். கலத் விச்சார் என்னன்னா நம்ம பாரதத்தினுடைய பாஷையை வந்து தரித்திர அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கிரேசிக்கே பினா ஆங்கிலம் இல்லாம நம்மளுடைய வேலை வந்து சல் நஹி சக்தா நடக்காது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தவறான எண்ணம் கொண்டுள்ளனர். कुछ लोग कहते हैं कि हिंदी में उद्योग और विज्ञान की बातों को समझाने के लिए पारिभाषिक शब्दावली नहीं है. कुछ लोग कहते हैं கொஞ்சம் மக்கள் வந்து நினைக்கிறாங்க என்னன்னா ஹிந்தியில வந்து உத்தியோக ஒரு விஞ்ஞான் தொழில் மற்றும் அறிவியல் சம்பந்தமான வார்த்தைகளை வந்து புரிந்து கொள்வதற்கு தேவையான அந்த பாரிபாஷிக் சப்துவாலி அப்படின்னா அகராதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயங்கள் வந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. मगर आना पारिभाषिक शब्दों का उपयोग सीमित क्षेत्र में विशेषज्ञ करते हैं जनता नहीं. ஆனால் தொழில்நுட்பம் சம்பந்தமான அந்த வரையறுக்கப்பட்ட அந்த மொழி ஒரு அகராதி ஒரு லாங்குவேஜ்னா இப்படி தான் இருக்கணும்னு அந்த சொற்களஞ்சியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த விஷயங்கள் வந்து நிபுணர்களால் யூஸ் பண்ணப்படுது, மக்களால் இல்லை. எஹ் ஷப்துவாலி கடி ஜாத்திகை அந்த மாதிரியான வார்த்தைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஹிந்தி மே பாரிபாஷிக் ஷப்துவாலி பனாயி ஜா சக்தி ஹே. ஸோ ஹிந்தியில் அந்த மாதிரியான லாங்குவேஜஸ் வந்து உருவாக்க முடியும், அது பாசிபிள் தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுக்கிற இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, 80%க்கு மேலே. ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எடுக்கிற வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நான் எடுக்கிற இந்த லெசன் உங்களுக்கு புரியுதுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது எனக்கு இன்னும் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்து अंग्रेजी பகாவோ ஆங்கிலத்தை விரட்டவும். प्रदेशों के स्कूलों में शिक्षा का माध्यम वहाँ की प्रादेशिक भाषा होनी चाहिए. அதாவது மாகாணங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிகள்லையும் ஷிக்ஷாக்கா மாத்தியம் அந்த கல்வியை நாம் வழங்குவது வந்து அந்தந்த மாநில மொழிகளில் தான் வந்து இருக்க வேண்டும். शिक्षा संस्थाओं से लेकर न्यायालयों तक सारा काम अंग्रेजी में हो रहा है. கல்வி நிலையங்கள் அதிலிருந்து நியாயாலய அப்படின்னா கோர்ட் இது எல்லா வரைக்குமே வந்து அதனான வேலைகள் எல்லாம் அங்கிரேசியுமே ஆங்கிலத்தில் தான் வந்து நடைபெற்று வருகின்றன. யஹ் பந்து ஹோனா சாகியே அது வந்து தடை செய்யப்படணும், அது வந்து நிறுத்தப்படணும். भारतीय भाषाओं की समृद्धि को स्वीकार करके अंग्रेजी को विश्वविद्यालयों से निकाल देना चाहिए. நம்ம பாரதத்தினுடைய மொழியில் இருக்கக்கூடிய சம்ருதிக்கோ செழுமையை வந்து ஸ்வீகார் கற்கே ஏற்றுக்கொண்டு ஆங்கில மொழியை வந்து பல்கலைக்கழகங்கள் விஸ்வவித்யாலய பல்கலைக்கழகங்கள்லேருந்து வெளியேற்றணும். நிக்கால் தேனா சாகியே. விசேஷதா ஹிந்தி கி உன்னதி பாரத் கி உன்னதி ஹே. ஹிந்தியினுடைய முன்னேற்றம் நம் பாரதத்தினுடைய முன்னேற்றமாகும். लेखक ने लोगों के गलत विचारों को दूर करने का प्रयास किया है. எழுத்தாளர் வந்து மக்களினுடைய அந்த தவறான எண்ணங்களை தூர் கர்னேகா விளக்குவதற்கான அந்த முயற்சியை செய்திருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த ராஜ்ய பாஷா ராஷ்டிர பாஷா அப்படின்ற இந்த விவேச்சனாத்மக் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவீன் பூர்வாத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.